மாசத்துல கல்யாணம் நடக்கலன்னா அன்புக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. என் அப்பா அம்மாவுக்கு என்னைய தவிர வேற யாரும் ஆதரவு இல்ல. அதுக்குள்ள அவங்கள விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. ஏன் ஆனந்தி, என்ன ஆச்சு? ஏன் வந்ததும் வராததுமா இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய், எங்க கிட்ட சொன்னாதானே ஆனந்தி எங்களுக்கும் தெரியும். என்னடி நடந்துச்சு? அன்புக்கும் எனக்கும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தாகணும்னு அன்பு அம்மா கிட்ட ஒரு ஜோசியர் சொல்லிருக்கிறாரு. இத உன்கிட்ட யார் சொன்னா? மகேஷ் சாரதே. சரி, நீ என்ன சொன்ன? என்னால என்ன சொல்ல முடியும்? அந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழ்ற நாள் சீக்கிரம் வராதான்னு தினம் தினம் ஏங்கிட்டு இருந்தவனா அன்பு கையால தாலிய கட்டிக்கிட்டு எல்லார்கிட்டயும் நான் அன்போட பொண்டாட்டின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கணும்னு நினைச்சவனா. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு வரும்போது அது ஏத்துக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். அன்பு முகத்தை பார்த்து உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற சூழ்நிலைய காலம் எனக்கு தரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வேதனை என்னால தாங்கிக்க முடியல. முத்து, நான் என்னடா தப்பு பண்ணேன்? திடீர்னு ஏன் என்ன யாரும் 3வது மனுஷன் மாதிரி நடத்துறா? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அதை என்கிட்ட மறைக்கிறா? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவளை அப்படி எது தடுக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. டேய், உன் பிரச்சனை எனக்கு புரியுதுடா. கிட்டத்தட்ட 4 வருஷமா இதே நிலைமையில தான்டா நானும் ஜெயந்தி கிட்ட இருந்தேன். டேய், இப்பதான்டா கொஞ்ச நாளா ஒழுங்கா பேசுறா. அந்த மாதிரி ஆனந்தியும் ஒரு நாள் சரியாயிடுவா. அவ எங்கடா போவா? உன்னை விட்டா அவளுக்கு யாரா இருக்கா? இல்ல முத்து, முன்னெல்லாம் ஆனந்தி என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தப்ப கூட எனக்கு இவ்வளவு கஷ்டமா இல்லடா. ஆனந்திக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காடா. அப்புறமே இப்படிலாம் நடந்துக்கும் போது தாண்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஏன் நீ இப்படி புலம்பிட்டு இருக்க ஆனந்தி? அன்போட வாழவே முடியாதுன்ற ஐடியாவுக்கு நீ எப்படி வந்த? என்ன காயத்ரி, எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுற? புரியுது ஆனந்தி, உனக்கு பிரச்சனை இருக்கு. அதுக்காக நம்ம நேசிச்ச உறவை உதறி தள்ளணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு காக்கா நம்ம மேல எச்சில் விட்டுருச்சு, அசிங்கம் ஆயிடுச்சுன்னு நம்மள என்ன எரிச்சுக்குவா முடியும்? கொஞ்ச நேரத்திலேயே அதை அலம்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்ல. இது நீ பண்ண தப்பு இல்ல ஆனந்தி, இது யாரோ பண்ண தப்பு. உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நீ இப்படி தனியாவே வாழ்ந்தெல்லாம் நினைக்காத ஆனந்தி. நீ பண்ணாத ஒரு தப்புக்கு ஏண்டி நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிற? ஆமா ஆனந்தி, காயத்ரி சொல்றதுதான் நியாயம். அன்பு மாதிரி ஒருத்தர் தான் உனக்கு ஹஸ்பண்டா வரணும். தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணிடாத. நீங்க எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையிலதே இதை சொல்றீன்னு எனக்கு புரியுது. ஆனா அன்பு நல்லவருங்கிறதுக்காக என் மேல பட்ட எச்சத்தை எப்படி அவர் மேல பூச முடியும்? அது நியாயமா காயத்ரி? என்னால அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனந்தி முடியாதுன்னு சொல்றானா அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்க அன்பு. ஒருவேளை அவ அக்கா கல்யாணம் முடிஞ்சா அவ சரின்னு சொல்லுவாளோ என்னமோ. அதுக்குள்ள நீயா அவசரப்பட்டு ஏன் தேவையில்லாம ஒரு முடிவுக்கு வந்து புலம்பிட்டு இருக்க? எவ்வளவு நாள் ஆனந்தி உன்னை அழகனா ஏத்துப்பலா இல்லையான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த. இப்போ நிலைமை அப்படியா இருக்கு? ஆனந்தி அக்கா கல்யாணம் வரைக்கும் தானே வெயிட் பண்ணணும். அது உன்னால முடியாதா? முத்து, உனக்கு புரியல. இப்பவும் எனக்கு எந்த அவசரமும் இல்ல. ஆனா அம்மா ஆசைப்படுறாங்கடா. அவங்களுக்கு நான் இப்ப போய் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு? கஷ்டம்தான். இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியாம குழம்பி இருக்கேன்டா. டேய், உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா. தைரியமா இருடா. ஏ ஆனந்தி, நீ பேசுறதெல்லாம் கேட்டா எங்க நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவியோன்னு பயமா இருக்குடி. தயவு செஞ்சு அன்பு கிட்ட பேசு. அவர் கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. புரிஞ்சு பாரு ஆனந்தி. இல்லடி ஆனந்தி,